ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு எத்தனை பேர் டிக்கெட் வாங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க? உண்மையான ஜனநாயகம் எங்க நடக்குது தெரியுமா? ஜந்தர் மந்தர்ல நடக்குது. அதுக்கு உங்களால போராட முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்களோட ஆதரவை தெரிவிங்க. ஆன்லைன் வழியா கூட தெரிவிக்கலாம் ப்ளீஸ். இதை பத்தி நான் நம்ம தமிழ்நாடு பீப்புள்கிட்ட பேசுறேன், ஆனா யாருமே இதை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் வீடியோ மேக் பண்ணலதான். ஏன் அப்படின்னா எனக்கு இதை பத்தி என்ன பேசுறதுன்னு தெரியல. எதை பத்தி என்னால தெரியாம பேசிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி என்னால அங்க போய் போராடவும் முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு இந்த இடத்துல. எனக்குன்னு எங்க அம்மா மட்டும் தான், என்னால விட்டுட்டு வர முடியாது. அப்படின்ற பட்சத்துல என்னால வர முடியல. ஆனா என்னோட ஆதரவை கண்டிப்பா நான் தெரிவிக்கிறேன். அந்த மாதிரி இங்க இருக்க பீப்புளும் கண்டிப்பா தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க பீப்புள் யாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே படிச்சவங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிப்பறிவு இல்லாம இருந்தாலுமே அவங்க சைட்ல அவங்கள முடிஞ்ச ஹெல்ப் போராட்டத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சைட்ல இருந்து யாருமே எந்த ஒரு ஆதரவுமே இல்லை. முக்கியமா தமிழ்நாடு சிஎம் சைடு எந்த ஒரு ட்வீட் கூட இல்ல. அந்த இப்போ ரீசெண்டா ஒரு ட்வீட் வந்திருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி பத்தி எதுவும் மென்ஷனே பண்ணல. இந்த நீட்டோட முறைகேட பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல. சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட்டா போட்டிருக்காங்க. அதுல எந்த ஒரு இதுவுமே தெரியல. பூசி மொழி விட்ட மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஎம் சார் சைட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளை வந்தாலுமே அதை மக்களால ஏத்துக்கவே முடியாது. எப்ப பிரச்சனை இருக்கோ அப்பதான் உதவி தேவை. பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காரணத்தை சொல்றது பாத்தீங்கன்னா மக்களால் கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. எங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்றதுனாலதான் ப்ளீஸ் சார் உங்களை நாங்க போட்டு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம் நாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது மக்களை பாத்தீங்கன்னா இப்படி ஏமாத்துறது எந்த லெவல்ல சரியா வரும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா சொல்லுங்க, மக்கள் கிட்ட சொல்லுங்க. மக்கள் பாத்தீங்கன்னா அதுக்கான ஆதரவு கொடுப்பாங்க. யாருமே உங்களுக்கு தனித்தனியா விட்டுற மாட்டாங்க. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆதரவு கொடுக்க தெரியாதா என்ன? நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல சிஎம் சார் ப்ளீஸ். ஏன் அப்படின்னா நான் நீங்க ஜெயிக்கணும்ட்டு அந்த அளவுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். உங்க கட்சியை பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா போராடி இருக்காங்க. ஓட்டு போட்டு உங்களுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அவங்க செஞ்ச தியாகத்துக்கு எந்த ஒரு ஈடாம நீங்க எதுவுமே இன்னும் பண்ணலன்னு தோணுது. நான் மட்டும் இல்ல, சிஎம் சார் டாக் பண்ணி பல பேர் பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா எந்த ஒரு ரிப்ளைமே சிஎம் சைட்ல இருந்து இல்ல. நாங்க இத்தனை பேர் சொல்லியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மனசு இறங்கல அப்படின்னா இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சிஎம் சார், அவர் விட்டுருக்கேன். இப்ப பப்ளிக் உங்ககிட்ட கேக்குறேன், உங்களோட ஆதரவை கண்டிப்பா கொடுங்க. ஆன்லைன்ல வெளியே கொடுங்க. நீங்க எல்லாருமே நான் காட்டுற இந்த 2 மெயில் ஐடியில பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதரவு தெரிவிங்க. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா காக்கரோச் ஜனதா பார்ட்டியில உங்களோட ஒரு மெம்பர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு மெயில். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்லிமெண்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுக்க போற ஒரு மெயில். ஆர்டிகல் 32 அப்படின்றது நம்ம இந்தியால இருக்க எல்லாருமே சேர்ந்து போராடுற ஒரு விஷயம். இதுல எல்லாருமே சேர்ந்து மனு கொடுத்தா அந்த மனுவை கண்டிப்பா கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டே ஆகணும். யார் எவ்வளவு பெரிய உயர் பதவியில இருந்தாலுமே அவங்க கீழே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாகணும். இல்ல அப்படின்னா அவங்களோட பதவி நீக்கப்படும்.